துதிக்கின்றும் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை துதிக்கின்றும் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே துதிக்கின்றும் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பெங்களூரில் உள்ள அகாப்பே பைபிள் சர்ச் ஜெபத்துடன் வழங்கும் திருவசன போதனைகள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அகாப்பே பைபிள் ஃபெலோஷிப் ஊழியங்கள், அகாப்பே பைபிள் திருச்சபைகள் மற்றும் அகாப்பே சிறுவர் இல்லங்களின் ஸ்தாபகரும் எனது தந்தையுமான பாஸ்டர் டாக்டர் ரூபன் சத்யராஜ் அவர்கள் மூலம் தேவன் உங்களோடு பேசுவதற்கும் இந்த செய்தியை ஜெபத்துடன் நீங்கள் கேளுங்கள். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, பெங்களூரில் உள்ள அகாப்பே பைபிள் சர்ச் ஜெபத்துடனும் திருவசன போதனைகள் அகில உலகமெங்கும் பரவ வேண்டும் என்கிற தீராத வாஞ்சையுடனும் வழங்குகிற இந்த சால்வேஷன் டிவியின் மூலமாக கொடுக்கப்படுகிற 51வது நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 50 வாரங்களாக 50 செய்திகளை உலகமெங்கும் உள்ள தமிழ் பேசும் எங்களுக்கு அருமையான தேவ ஜனங்களுக்கு வழங்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த வார செய்தி 51வது செய்தி. எல்லா கனத்தையும் மகிமையையும் கர்த்தருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் அநேகர் கின்னஸ் புத்தகத்திலே இடம் பெற வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட காரியங்களை இடைவிடாமல் தொடர்ந்து முயற்சி மேல் முயற்சி செய்து பயிற்சி மேல் பயிற்சி செய்து ஒருவேளை யாரும் எதிர்பாராத நினைத்திராத நேரத்திலே சாதனைகள் படைத்து கின்னஸ் புத்தகத்திலே இடம் பெற்று விடுகிறார்கள். சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, சாதனையாளர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, அதற்கு இடைவிடாத முயற்சி தேவை. இதைத்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், முயற்சி திருவினையாக்கும். ஆம், எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரே ஒரு முறை அல்ல, இடைவிடாத முயற்சியும் பயிற்சியும் தேவை. இன்னமும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை தொடர்ந்து ஹேபிட்டாக நம்ம வைத்திருக்கிறோம். ஒரே காரியத்தை நாம் செய்ய 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 அது நம்முடைய பழக்க வழக்கங்களாக மாறி நாளடைவில் அது நம்முடைய ஹேபிட் ஆஃப் லைஃப் அல்லது லைஃப் ஸ்டைலாக மாறிவிடுகிறது. அதே லைஃப் ஸ்டைலில் நம்ம இடைவிடாமல் தொடர்ந்து அதே காரியங்களை செய்யும் பொழுது அதுவே நம்முடைய கேரக்டர் அல்லது நம்முடைய குணாதிசயங்களாக மாறிவிடுகின்றன என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இடைவிடாமல் செய்கிற காரியங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பாதிப்பை உண்டாக்குகின்றன என்பது ஒரு உண்மையான கருத்தாகும். அதுபோல ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இடைவிடாமல் தொடர்ந்து without ceasing we have to do something which are mentioned in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே நாம் இடைவிடாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான்
வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119 112 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். என்ன ஒரு அற்புதமான வசனம் பாருங்க. முடிவு பரியந்தம், என் வாழ்க்கையின் கடைசி மூச்சை நான் விடுகிற அந்த நேரம் வரும் வரைக்கும் இடைவிடாமல் என் தேவனே உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்தேன் என்று கூறுகிறான். அதனால்தான் அந்த சங்கீதக்காரனை என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் அல்லது புருஷன் என்று ஆண்டவர் கூறினார். இப்பொழுது வேதத்திலிருந்து வேகமாக நீங்களும் நானும் இடைவிடாமல் செய்ய வேண்டிய சில காரியங்களை கூறுகிறேன். முதலாவதாக, இடைவிடாமல் நாம் தேவனை நம்ப வேண்டும். Without ceasing we have to trust our Lord. இதை குறித்து ஓசியாவின் புத்தகம் 12வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் இப்படி கூறுகின்றன. கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. பாதியில விட்டுட்டு ஓடுறவங்களுக்கு தேவனால் என்ன செய்ய முடியும்? இடைவிடாமல் அவரை நாம் நம்ப வேண்டும். அவர் உன்னதமான கர்த்தர், மன உருக்கமுள்ள தேவன். இடைவிடாமல் தன்னை நம்புகிற தன் பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். சங்கீதம் 32:10 இப்படி வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆம், தேவ கிருபைகள் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தொழில், நம்முடைய கல்வி, பிள்ளைகளின் வாழ்க்கை, குடும்பம், எதிர்காலம், ஊழியங்கள், சபைகள், தேசம், இவைகளிலெல்லாம் ஆண்டவருடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டுமானால், அருள் மழையாய் அது பொழியப்பட வேண்டுமானால், நாமும் இடைவிடாமல் கர்த்தரை நம்ப பழக வேண்டும். சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man one who puts his trust in the Lord. ஆண்டவரை நம்புகிற மனிதன் பாக்கியவான். அந்த மனிதனுக்கு அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை தன் வாழ்விலே அவன் அனுதினமும் ருசித்து பார்க்க முடியும். சங்கீதம் 34:22 இப்படி சொல்லுகிறது, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆம், நம்மை குற்றப்படுத்த, நம் காலை வாரிவிட 1000 பேர் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், நாம் மாத்திரம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே இடைவிடாமல் உறுதியாய் நின்றோமானால், நம்மேல் சுமத்தப்படுகிற எந்த குற்றங்களும் நிலை நிற்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று ஏசாயா புத்தகத்திலே ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமருமையானவர்களே, குற்றம் சுமத்தினாலும் குற்றமற்றவர்களாய் வெளியே வந்து நீதியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால், இடைவிடாமல் கர்த்தரை
நாம் நம்ப வேண்டும். இரண்டாவதாக, இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். Without ceasing we have to pray. இதை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி கூறுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray without ceasing. அநேகருடைய வீடுகளிலே இந்த வசனத்தை மாட்டி இருப்பீர்கள் என்று நிச்சயமாய் நான் நம்புகிறேன். ஆமருமையானவர்களே, இடைவிடாமல் தொடர்ந்து நம்பிக்கை இழந்து போகாமல், மனம் தளராமல் நம்முடைய தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இதை குறித்து கொலோசேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி கூறுகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். பாருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள். மிக எளிமையான உபதேசத்தை மிக அழகாக தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்றதை விட்டுறாதீங்க, ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாயிருங்க. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா என்று அவரை ஸ்தோத்தரித்து கொண்டு ஜெபத்திலே நீங்கள் இடைவிடாமல் நிலைத்திருப்பீர்களானால், ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிச்சயமாய் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். தானியேல் ஜெபித்தான், சிங்கங்களின் வாய்க்கு கர்த்தர் அவனை தப்புவித்தார். லூக்கா 18வது அதிகாரத்திலே தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு விதவை நீதிபதியிடம் இடைவிடாமல் போய் மன்றாடினாள் என்று நாம் பார்க்கிறோம். அவளுடைய இடைவிடாத மன்றாட்டை கேட்ட அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று முடிவெடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், நாமும் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி இடைவிடாமல் ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நமக்கு அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் இடைவிடாமல் செய்ய வேண்டிய காரியம் தேவனை ஆராதிப்பது. இடைவிடாமல் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். இதை குறித்து தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 16 மற்றும் 20 ஆகிய வசனங்களை நாம் கவனிப்போம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இங்கே பாருங்கள், தானியேலுக்கு விரோதமாக பொய்யான பொறாமையிலான குற்றச்சாட்டுகளை சாட்டி அவனை சிங்க கெபியிலே தூக்கி எறியும்படி செய்தார்கள். அந்த சட்டத்திலே கையெழுத்து போட்ட ராஜாவே நிச்சயமாக தானியேலுக்கு ஒன்றும் நடந்திருக்காது என்பதை உறுதியாய் நம்பி காலையில வந்து சிங்கக்கேபிக்கு வெளியில நின்று, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறான். என்ன அதிசயம் பாருங்கள்! இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் நம் தேவன் என்பதை எல்லா மனிதரும்
அறிந்து வைத்திருக்கிறார்கள். அங்கே தானியேலின் வெற்றி வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு மகனாக இருந்தபடியினாலே சரித்திரத்திலே தேவ மகிமைக்கென்று ஒரு மாபெரும் வரலாற்றை அவன் படைத்தான் என்பதை பார்க்கிறோம். நாம் வாழ்கிற இன்றைய உலகிலே தேவ நாம மகிமைக்கென்று சரித்திர புருஷர்களாய் மாற விரும்புகிற எவரும் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்க பழக வேண்டும். இதை குறித்து வேதாகமத்திலே லூக்கா 2வது அதிகாரம் 36, 37 மற்றும் அப்போஸ்தலர் 26, 6, 7 ஆகிய வசனங்களை கவனித்து பாருங்கள். லூக்காவிலே அன்னாள் இடைவிடாமல் தேவாலயத்தில் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தரித்திருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இடைவிடாமல் தேவனை ஆராதித்ததை குறித்து அப்போஸ்தலர் 26, 6, 7 நாம் பார்க்கிறோம். நாமும் நம் தேவனாகிய கர்த்தரை ஆராதனைக்குரியவரை இடைவிடாமல் ஆராதிக்க பழகிக் கொள்வோம். 4வதாக இடைவிடாமல் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி கூறுகிறது. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. எபேசியர் 5:4 நாம் பார்ப்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 4வது வசனம். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபை மக்களை நினைக்கும் போதெல்லாம் இடைவிடாமல் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வம்பு பரிகாசம் போன்ற வார்த்தைகள் அல்ல, ஸ்தோத்திரம் செய்வதுதான் தேவ மக்களுக்கு தகுதியான காரியம் என்று பவுல் இங்கே எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே இடைவிடாமல் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று பவுல் மூலமாய் தேவன் வெளிப்படுத்துகிறார். இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பதை 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம், எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனம், சங்கீதம் 50:23 ஆகிய வசனங்களிலெல்லாம் மிக தெளிவாய் நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சந்தோஷமாய் கூறுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் உண்டா? தேங்க்ஸ் கிவிங். ஸ்தோத்திரம் என்றால் சும்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றது இல்ல. என்னை ரட்சித்தவரே, என்னை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்தவரே, என் கண்ணீரை துடைத்தவரே, என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கினவரே, மலடியை பிள்ளை தாட்சியாக்கினவரே, குடும்பம் வீடு பிள்ளைகள் வேலை வருமானம் என்று இந்த பூமியிலே கௌரவமாய் வாழ வைத்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோமே. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தேவன் யாராக இருக்கிறார் என்று நம்முடைய வாயினால் அறிக்கையிடுகிறோமோ அதற்கு பெயர் துதி. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்தாரோ அதற்காக நன்றி சொல்வதற்கு பெயர்தான் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அதனால ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அவர் செய்தவைகளை சொல்லி சொல்லி நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிற வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. 5வதாக இடைவிடாமல்
தேவ வசனத்தை நாம் போதிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஆதி திருச்சபையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருக்கிறோம். சபையின் மற்ற காரியங்களை உதவிக்காரர்கள் கவனிக்கட்டும் என்று சொன்னார்கள். ஆதி அப்போஸ்தலர்களை கொண்டு தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். அவர்கள் வாழ்ந்த உலகத்தை அவர்கள் அசைத்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பிரையாரிட்டி, அதாவது முக்கியத்துவமான காரியமாய் இருந்தது ஜெபமும் வேத வசன போதனைகளும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 19 முதல் 21 வரையுள்ள வசனங்கள் மற்றும் 26 ஆகிய வசனங்களையும், அப்போஸ்தலர் 28, 30, 31 ஆகிய வசனங்களையும் கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இடைவிடாமல் இரவும் பகலும் கண்ணீரோடு போதித்து புத்தி சொல்லி வேத வசனத்தை போதித்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கு மரண தண்டனைக்காக அவர் ரோமாபுரியிலே காத்திருந்த காலத்திலே ஒரு வாடகை வீட்டை அமர்த்தி கொண்டு அங்கே தங்கியிருந்து வருகிற போகிற எல்லாரிடத்திலும் வேத வசனத்தை போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார் என்று வேத வசனங்கள் கூறுகின்றன. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண போதிக்க நம்ம எல்லாரையும் தேவன் அழைக்கிறார். உலகை மாற்றும் ஒரே சக்தி, ஒரே வல்லமை தேவ வசனத்திற்கு மாத்திரமே உண்டு. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே கர்த்தருடைய கரம் வல்லமையாய் செயல்படும்படி நாம் அனைவரும் எழும்பி பார்க்கிற அனைவருக்கும் வேத வசனங்களை கருத்தோடு இடைவிடாமல் போதிக்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். கடைசியாக, இடைவிடாமல் கண்ணீரோடு நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 20:31 கவனித்து பாருங்கள். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். பவுல் சொல்லுகிற ஆலோசனையை பாருங்க. நான் இடைவிடாமல் கண்ணீரோடு உங்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்தேன், அதை மறந்துடாதீங்க, அதை நினைவில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஒரு மாபெரும் அப்போஸ்தலன் தான் பார்க்கிற எல்லாரிடத்திலும் இடைவிடாமல் கண்ணீரோடு புத்தி சொன்னாராம். என்ன ஒரு ஆத்ம பாரம் பாருங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு மேடையில பிரசங்கம் பண்ணும்போது திடீரென்று நடிகர்களைப் போல அழுது நடிக்கிற ஊழியனாய் அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கவில்லை. உண்மையாகவே ஜனங்களை குறித்த ஆத்ம பாரம் அவரை நெருக்கிறபடியினாலே தான் பார்க்கிற எல்லாரிடத்திலும் மேடையில மாத்திரமல்ல, இடைவிடாமல் சந்திக்கிற எல்லா நேரத்திலையும் தேவனிடம் திரும்புங்கள், தேவனுக்காக வாழுங்கள், தேவனுக்காய் ஊழியம் செய்யுங்கள், நற்கிரியைகளை நடப்பியுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று தொடர்ந்து 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 இடைவிடாமல் அவர் கண்ணீரோடு புத்தி சொன்னதை மறந்துடாதீங்கன்னு அவரே சொல்றார். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம் இதை குறித்து இப்படி சொல்லுகிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பாருங்கள், காலம் கடைசி ஆயிற்று. ஆண்டவருடைய வருகை எப்போதென்று
நமக்கு தெரியாது. ஆனால் காத்திருக்கிறோம். திருடனை போல திடீரென்று வருவேன் என்று அவர் சொல்லி போயிருக்கிறார். நாளானது சமீபமாய் இருக்கிறபடியினால் நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று எபிரேயர் நிருப ஆக்கியோன் சொல்லுகிறார். வழி விலகி போகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கண்டு உள்ளம் உடைந்தவர்களாய் அவர்களுக்கு போதனை செய்து கண்ணீரோடு புத்தி சொல்லி அவர்களை மீண்டும் மந்தைக்குள்ளே கொண்டு வருகிற மாபெரும் பணியை செய்ய வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இடைவிடாமல் தேவனை நம்பவும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணவும், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதனை செய்யவும், இடைவிடாமல் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணவும், இடைவிடாமல் தேவ வசனத்தை போதிக்கவும், எல்லாவற்றிற்கும் மேலாக இடைவிடாமல் கண்ணீரோடு எல்லாருக்கும் புத்தி சொல்லவும், இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் தாமே கிருபை தந்தருளுவாராக என்று வாழ்த்தி விடை பெறுகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை இரவும் 10 மணி முதல் 10:30 மணி வரை ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதுடன் உங்களுக்கு அருமையானவர்களுக்கும் இதை நீங்கள் அறிமுகம் செய்து வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே பைபிள் சர்ச், நம்பர் 3 சர்ச் ஸ்ட்ரீட், லிங்கராஜபுரம், பெங்களூர் 560084. abcabfindia@gmail.com என்கின்ற இமெயில் முகவரின் மூலமாகவும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வேதவசன அடிப்படையிலான ஆலோசனைகளை பெற விரும்புவோர் எனது தந்தையுடன் 7795353391 மற்றும் 9901613901 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிலைமாறும் உலகில் நிலைமாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக என்று வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜிம் ரூபன் எலியட். சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே, சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே, கடுமையான சூழ்நிலையும் கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே, துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை, துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி